காலை வேளையிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 10 ஆமென் பாருங்கள் 17வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நான் வாசிக்க இருக்கிறோம். பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் ஒரு நல்ல கேள்வியை கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அன்பு தேவ பிள்ளைகளே, வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் இயேசுவை ஒரு மனுஷன் ஓடி வருகிறான். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவிடத்திலே அவர் ஊழியம் செய்த அந்த நாட்களிலே அநேகர் அவரிடத்திலே வந்தார்கள். சிலர் வியாதிகள் மாறும்படியாக இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று வந்தார்கள். சிலர் தங்கள் பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணினார்கள். சிலர் தங்களுடைய வேலைக்காரர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார்கள். அவருடைய போதகத்தை கேட்கும்படியாக இயேசுவிடத்திலே வந்தார்கள். அவர் செய்கிற அற்புதத்தை பார்க்கும்படியாக வந்தார்கள். திரளான வியாதிஸ்தர்கள், இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு திரளான யார் உண்டு? வியாதிஸ்தர்கள் உண்டு. இயேசு அவர்களை எல்லாம் சுஸ்தமாக்கினார். இப்பொழுதும் பாருங்கள், இந்த மனிதனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இவனை குறித்து லூக்கா சொல்லும் பொழுது இவன் ஒரு தலைவன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். மத்தேயும் மார்க்கும் சொல்லும் பொழுது இவன் ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்போ ஐஸ்வர்யமான, அடுத்தது ஒரு வாலிபன், நல்ல யங் ஸ்டேஜ், வாலிப பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், என்ன செய்யணும்ப்பா, எனக்கு கற்றுத்தாருங்க. ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்திலே மிகவும் எழுப்புதல் உண்டானது. முழு உலகம் எங்கமும் அவர்கள் மிஷனரியாக கடந்து சென்றார்கள். அது எப்படி அந்த எழுப்புதல் வந்தது என்று சொன்னால், வாலிபர்கள் மத்தியிலே பாருங்கள், யூனிவர்சிட்டியில சுவர்களில் பாருங்கள், அந்த வாலிபர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் ஒரு ஜெபக்குழுவாக கூடி ஜெபிக்கிற வாலிபர்கள் மற்ற வாலிபர்களுக்கு ஒரு கேள்வி, உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய் என்று போட்டு ஒரு கொஸ்டின் மார்க். அந்த வார்த்தை ஒரு வைரலாக மாறினது. அவங்க பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில், அலவுட்டல் பப்ளிக் பிளேஸில், எல்லா இடமும் அந்த வாசகத்தை அநேகர் எழுத ஆரம்பித்தார்கள். உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய். கீழே நிறைய ஒரு ஆன்சர் எழுதுவாங்களாம். ஸ்கூலில் போர்டில் எழுதுவாங்களாம். சில பிள்ளைங்களுக்கு போர்டில் ஸ்கூலில் டீச்சர் இல்லாத நேரம் இவங்க டீச்சராக மாறிடுவாங்கல்ல, அப்படி மாறுவீங்களா? எழுதுவீங்களா? பாருங்கள், இதே போல பாருங்கள், இந்த தம்பிங்க எழுத ஆரம்பித்தாங்க. அந்த எழுப்புதலுடைய ஒரு முகாந்திரத்தை பார்ப்பீங்கன்னா, கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்களா ஆன்சர், நான் தேவனோடு இருப்பேன், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பேன். அல்லேலூயா. பாருங்கள், அப்படிப்பட்ட அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணது. ஒரு தீப்பொறியை போல அந்த எழுப்புதல் அநேக வாலிபர்கள் கூடி கூடி ஜெபிப்பவும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும், வர நாட்களை மிஷனரிகளாக மாறி அவர்கள் பல ராஜ்யங்களை சென்று இயேசுவுக்காக சாட்சியாய் நிற்கவும் மாற்றினது. ஆமென், அல்லேலூயா. அப்போ வாலிப பிள்ளைகளுக்கு இந்த காலையில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்தால் நலமா இருக்கும். என்னுடைய நித்தியத்தை நான் எங்கே கழிப்பேன்? பிரைஸ் காட். மனிதன் மரித்த பிறகு 2 இடம்தான், ஒன்று பரலோகம், இல்லாவிட்டால் எது? நரகம். ரெண்டுக்கும் இடப்பட்ட பிளேஸ் ஒன்றும் கிடையாது. நானபடினாலே அன்பு தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலும் இந்த பகுதியிலே நாம் சில வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இந்த மனிதன் பாருங்கள், இயேசுவுக்கு முன்பாக முதலாக முழங்கால் படியிட்டு, இவன் ஒரு தலைவன், இவன் ஒரு ஐஸ்வர்யவான், ஆனாலும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்நாளிலே பாருங்கள், தேவனுக்கு முன்பாக நாம் நம்மளை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தாழ்த்துகும் பொழுது வருகிற ஆசீர்வாதங்கள் நிறைய. தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று பைபிள் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்னது அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். அந்த மகிமையான அனுபவத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்ப இவன் பாருங்கள், தேவனுடைய பாதத்திலே தன்னை தாழ்த்துகிறான். இரண்டாவதாக அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நல்ல போதகரே, அல்லவிட்டால் பாருங்கள், பாருங்கள், ரொம்ப அந்த குட் மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். நீங்க நல்ல போதகர் என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், பாருங்கள், தேவன் ஒருவரை தவிர நல்லவர் யாரும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு அடுத்த வசனத்திலே அதற்கு பதில் கொடுக்கிறார். வாசிங்கள். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் பாருங்கள் ஒருவனும் இல்லையே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க நல்லவர், இவங்க நல்லவர். பைபிள் சொல்லுகிறது, தேவன் ஒருவரை தவிர நல்லவர்
ஒருவரும் இல்லையே. இது 100% உண்மை. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இந்த வாலிபனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப இவன் ஒரு தலைவன், இவன் ஒரு ஐஸ்வர்யவான். ஆமென். பாருங்கள், இவன் ஒரு இளைஞன். அடுத்ததாக இவனுக்குள்ளே இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இவன் பாருங்கள், அடுத்ததாக அவனுடைய கொஸ்டின் என்ன? நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு மறுமொழியாக சொல்லுகிற பதில் என்னவென்று சொன்னால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை ஆமென் அறிந்திருக்கிறாயா என்றார். இவன் பாருங்கள், அடுத்ததாக இவன் அதற்கு பதில் சொல்லுகிறான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை நாம் இந்த பகுதியை வாசிக்கிறோம். அப்போ இவன் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை அப்படியே பின்பற்றுகிற ஒரு வாலிபன். ஆமென். இந்த வாலிபனை குறித்து அடுத்தது என்னது? இவன் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிற வாலிபன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துனுடைய போதனையின்படி வாழுகிற ஒரு வாலிபனாக நீ இருக்கிறியா? இயேசு கிறிஸ்துனுடைய போதனையின்படி நடக்கிற அன்பு சகோதரனாய், அன்பு சகோதரியாய் நீங்க இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சவுண்டு கேட்குது, கை எழும்பல்ல. இந்த வாலிபன் யாரு? மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி வாழுகிறவன். மோசேயினுடைய ஆகமம் என்ன சொல்லுகிறது? அதைத்தான் இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் அதனுடைய ஆரம்பத்திலிருந்தே வாசிப்பீங்கன்னா அந்த 10 கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 2வது பகுதியை இயேசு அவனுக்கு சொல்லுகிறார். முதல் பகுதி என்னது? தேவனை எப்படி சேவிக்கணும். ஆமீன். பாருங்கள், தேவனை ஆவியோடு உண்மையோடு சேவிக்கணும், உருவ வழிபாடுகள் பண்ணக்கூடாது, தேவன் அதில் எரிச்சலாக இருக்கிறார் என்கிறது தான் முதல் பகுதி. 2வது பகுதியிலே ஆண்டவர் பிரமாணமாக சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் நாம் அங்கே வாசி கேட்டோம். ஆண்டவர் அழகா அவனுக்கு பட்டியலிட்டு போட்டு சொல்லுகிறார். முதல்ல நீ என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. தம்பிங்கெல்லாம் நிமிர்ந்து பாருங்கம்மா, என்ன செய்யக்கூடாதான்? கொலை செய்யக்கூடாதான். அதில் நம்மளாம் யாரும் கொலை செய்கிறவங்களா இல்லை? பாருங்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயங்கரமான கொலை அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேக பாருங்கள், இளைஞர்கள், வாலிபர்கள் பணத்துக்காக ஈஸியாக செய்கிறாங்க. கொஞ்சம் பணத்துக்காக அவங்க அக்கௌண்ட்ல அதை கூலி படைகள் என்று சொல்லுகிறார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகள் இந்த அந்த அந்த ஒரு பகுதி நம்முடைய தேசத்தை விட்டு மாறணும், அவங்க மனம் திரும்பணும் என்று சொல்லி அதற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேசத்திலே கொலை அதிகரித்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை இரக்கம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை அங்கே வாசிக்கிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12லிருந்து 16 வரை உள்ள பகுதி அங்கே சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பாருங்கள், தேசத்தில் இந்த நாட்களில் படித்தவர்கள், நம்முடைய மாவட்டத்தில் கூட ஒரு ஆள் அதற்கு ஒரு நேற்றைய தினத்தில் உள்ள பத்திரிகையினுடைய செய்தி, ஒரு அட்வொகேட் தன்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு இருக்கிறார். என்ன ட்ரஸ்ட் என்று சொன்னால், இந்த மாதிரி குடிப்பதற்கும் விபச்சாரம் பண்ணுகிறதற்கான ஒரு விடுதி. அதை போலீஸ் ரைடு பண்ணாலே அவர் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கிறாரு, எனக்கு என்னது வேணும்? பாதுகாப்பு வேணும். அந்த ஜட்ஜஸுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவங்க கன்னியாகுமரி மாவட்டம் இவ்வளோ படித்த மாவட்டம், இந்த மாதிரி காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்யாதுங்க, வழக்கு எல்லாம் வராதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய தேசத்தை விட்டு அதை மாண்டு போகணும். ஒரு பக்கத்தில் பாருங்கள் குடி வெறி, இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி இப்படிப்பட்ட கோரிக்கை விடுதிகளுக்கு அனுமதி கேட்கிறார்கள். கர்த்தர் பாருங்கள் அசைவாடி நம்முடைய தேசம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒருக்கா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வேத வசனம் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பொய் சாட்சி நீ சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரரையும் வேலைக்காரியையும் என்ன செய்ய, எருதையோ அவனுடைய கழுதையோ பிறனுக்கு உண்டான யாதொன்றையும் நீ என்ன செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. அடுத்ததாக பாருங்கள் ஒரு வார்த்தை, பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, உங்கள் பெற்றோரை குறித்து அங்கு ஒரு வேத வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும்
உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. இவன் பாருங்கள் அதற்கு ஒரு நல்ல பதிலை சொல்லுகிறான். இவைகளெல்லாம் நான் என்னுடைய சிறு வயது முதல் நான் என்ன செய்கிறேன், கை கொண்டு வருகிறேன். மார்க்குக்கு இப்பொழுது வந்து விடுங்களேன். அவன் சொல்லுகிறான், அவன் பாருங்கள், போதகரே இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதலே நான் கை கொண்டு வருகிறேன். அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒரு மனுஷன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு அடுத்ததாக ஒரு வார்த்தை, அவன் மீது இயேசு என்ன செய்து, அன்பு கூர்ந்து. ஆமென். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்கள், அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் ஒரு தலைவன், அவன் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒரு இளைஞன். அவன் மீது இயேசு அன்பு கூறுகிறார். ஏன்னா அவன் கேட்ட கொஸ்டினுக்காக அன்பு கூறுகிறான். அவன் கேட்ட கொஸ்டின் என்ன, நான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும். உங்க லைஃப்ல இப்படி ஒரு கொஸ்டின் வந்துட்டுனாலே நினைச்சிடுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். நான் நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும். ஆமென். அப்போ பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். வேத வசனத்தை கை கொள்கிறபடினாலே ஆமென், நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு என்ன செய்ய உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அவனிடத்திலே பாருங்கள், இயேசு அன்பு கூர்ந்து அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீ நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லல. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷன் உண்டாகியிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆமென், பாருங்க, நீ உன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று நீ யாருக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு. ரெண்டாவது, நீ என்னை ஆமென் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இயேசு பாருங்கள், இது அவருடைய லாஸ்ட் வீக், கடைசி வாரம் நடந்த விஷயம். அவர் எருசலேமுக்கு பவனியாக ஆமென் போகிற அந்த நாட்களே நடந்த விஷயம். ஜஸ்ட் அந்த வீக்கில் இயேசு கைது செய்யப்படுகிறார். அந்த வீக்கில் இயேசு சிலுவையில் நமக்காக உயர்த்தப்படுகிறார். இந்த மனிதன் ஒருவேளை இயேசு சொன்னபடி அவன் செய்திருந்தால், ஆமென், பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடு மரண அந்த கடைசி நாட்களிலே ஆமென் ஆமென் பாருங்கள், அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அரிமேத்தான் ஊரானாகிய ஆமென் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், இன்னும் நிக்கோதோமை குறித்து பார்க்கிறோம். அந்த பட்டியலில் இந்த வாலிபனும் வந்திருப்பான். அல்லேலூயா. ஏன்னா இவன் ஒரு தலைவன், இவன் ஒரு ஐஸ்வர்யவான். ஆமென், பாருங்கள், இவனும் ஆமென் பாருங்கள் ஒரு இளைஞன். கண்டிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடு மரணங்கள் ஆமென் அந்த நிகழ்வுகளிலே அல்லவற்றால் உயிர் தெழுதலே ஆதி திருச்சபையிலே இவனுடைய பங்கு, இவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கும். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆனால் ஆமென் பாருங்கள், அப்போ பரலோகத்துக்கு போறதுக்காக உன் பொக்கிஷங்களை எல்லாம் நீ விற்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் வேணும்னா இந்த பூமியிலே இருக்கிற ஐஸ்வர்யங்களை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்கள், உடனே அந்த மனுஷன் ஆமென் என்ன, அவனுக்குள்ள உடனே பயங்கர துக்கம் ஆயிட்டு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்துடனே போய்விட்டான். அவன் எப்படிப்பட்ட ஆஸ்தி அவனுக்கு இருந்தது? மிகுதியான ஆஸ்தி இருந்தது, அவனிடத்தில் அதிகமான ஆஸ்தி இருந்தது. அப்போ பாருங்கள், அவன் தன்னுடைய செல்வத்தை பாதுகாக்க நினைத்தான். ஒரு வாயை திறந்து சொல்லுங்க, அவன் என்ன நினைச்சான்? எப்பா நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரொம்ப நம்ம சொத்துக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அப்போ ஒரு ஆண்டவர் சொன்னார், பாருங்கள், நீ வித்து அதை தரித்திரருக்கு கொடுத்துட்டு ரெண்டாவது என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, அப்போ நீ யாரா இருப்பாய்? எனக்கு சீஷனா இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் தன்னுடைய ஆஸ்திகளை பாதுகாக்கிறதிலே அவனுக்கு கவனம் செலுத்தினான். இங்கே பாருங்கள், மத்தேயு அதை சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையை ஆமென் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிற, பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாகும்படி அதை செய். அவன் என்ன நினைத்தான் என்று சொன்னால், பாருங்கள், பணத்தினால் அந்த விலை உயர்ந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கலாம் என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 19:26 வாசிங்களேன். மனுஷனால் இது கூடாதது, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னார். எது? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது. அப்போ ஐஸ்வர்யவான்கள் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பணத்தினாலே எதை வாங்கி கொள்ளலாம்? நித்திய ஜீவனை வாங்கி கொள்ளலாம். ஐஸ்வர்யமான ஆமென் பாருங்கள், மனுஷன் பணத்தினாலே நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியாது?
வாங்க முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டு பாட்டு. பரலோகத்தில் ஒருவேளை ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் பாருங்கள், இந்த உலகத்திலே ஐஸ்வர்யங்களை இயேசுவுக்காக செலவிடும் பொழுது பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அதை பாருங்கள், ஒரு விசுவாச பிள்ளை ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் எப்படி பாருங்கள் தங்கள் ஐஸ்வர்யங்களை செலவிட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எந்த ஒரு மனிதனும் தன் சொந்த முயற்சினாலே பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய சொந்த முயற்சினாலே எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. தன்னிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான பணங்களை வைத்து எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு. எனக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு செய்தி என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கினது. டைட்டானிக்னு பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படிதானே? எல்லாருமே ஒரு ஆச்சரியமா பார்க்குறாங்க. அந்த மூழ்கி கிடக்கிற கப்பலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோடீஸ்வரர்கள் போனாங்க. செய்தி ஞாபகம் இருக்கா? பாருங்க, எனக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயமாங்க. ஏன்னா பல மில்லியன், பல கோடி ரூபாய் கொடுத்தாகவும் அந்த நீர்மூழ்கி கப்பலில், மூழ்கி கிடக்கிற டைட்டானிக் கப்பலை பார்க்க போனாங்க. பரிதாபம் பாருங்கள், அது வெடித்து அதற்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். அப்போ பணம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு டைட்டானிக் மூழ்கினதை பார்க்க போகலாம். இன்னும் சங்கடமான விஷயம், சிலவங்க அடுத்தது சில தனியார் நிறுவனம் சந்திரனுக்கு, நிலாவுக்கு ஆட்களை கொண்டு போகிறதுக்கு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. யாராவது போறீங்களா? அல்லேலூயா. அதுக்கும் நிறைய பேர் புக்கிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. தங்கள்கிட்ட நிறைய என்னது இருக்கிறது? கோடி பணம் இருக்கிறது. ஆண்டவர் பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமா என்ன செய்யணும்? கொண்டு வரணும். சிலது போனது கீழே வர்றது குழப்பத்தில் இருக்கு. நியூஸ்கள் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அப்போ கவனிங்க. அப்போ இது இப்படி பாருங்கள், பணம் இருந்தால் மனிதன் பரலோகத்துக்கு போகலாம். பரலோகத்துக்குள்ள வழி மட்டும் தெரிஞ்சிட்டு இவன் அங்கேயே ராக்கெட்டை விட்டுருவான். ஏன்னா பணத்தினால் எப்படியாவது பரலோகத்துக்கு போகலாமான்னு நினைக்கிறான். என்ன செய்யாது? முடியாது. தனக்கு இருக்கிற மனித ஞானத்தினாலே அதான் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறான். ஜலவன் எங்கே, எந்த பக்கம் இருக்கு, எந்த பக்கம் இருக்கு. அல்லேலூயா. அது ஆமீன். பாருங்கள், என் தேவனுடைய ஆமீன் பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கிறதையா. கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு பாருங்கள், பணத்தினாலோ விஞ்ஞானத்தினாலோ மனுஷனுடைய சொந்த முயற்சியினாலோ திறமையினாலோ எங்கே போக முடியாது? பரலோகத்து போக முடியாது. மனுஷனுடைய ஒருவேளை சுய முயற்சினாலே வேணா சர்ச்சில் ஒருவேளை பெரிய ஆள் போல இருக்கலாம். சில பாருங்கள் சில சர்ச்சுகள் எல்லாம் இந்த எலெக்ஷன் அளவிட்ட அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தலைவர்கள் தங்களுக்கு இருக்கிற பணத்தினாலே யாரா மாறிடலாம். ஒருவேளை சபைகளில் ஒருவேளை லீடராக மாறிடலாம், தலைவர்களாக மாறிடலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு மனிதனுடைய சுய முயற்சினாலோ ஐஸ்வர்யத்தினாலோ போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை வாலிப பிள்ளைகளுக்கு, இயேசு சந்தித்த வாலிப தம்பிக்கு இயேசு சொல்லுகிற ஒரு புத்திமதி, நீங்களும் நல்ல நம்மள்கிட்ட பணத்தினாலோ டிகிரினாலோ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. அப்போ எவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு செல்வங்களை தரலாம், நல்ல டிகிரிகளை நீங்கள் முடிக்கலாம், இது பாருங்கள் நல்ல நிலைகளில் உயரலாம். ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க இந்த பைபிளை கையில் எடுக்கணும். ஆமென். வேத வசனங்களை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், ரெண்டாவது அவர் சத்தியம் உள்ளவர். அப்போ பரிசுத்தமாய் வாழணும். ஆமென். சத்தியத்தின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். எதற்காக நம்ம இப்படி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆண்டுடைய சமூகத்திற்கு வாரத்தின் முதல் நாள் முதல் சில மணி நேரங்களை அவருடைய பாதத்திலே கொடுக்கிறோம்னா, என்னுடைய நித்தியத்தை நான் தேவனுடைய ராஜ்யத்திலே கழிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை? காண்பதில்லை. சோதரம். அதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம். எதுக்காக? கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்கிறோம். ஆண்டவர் சொல்கிற, என் அப்பத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளிலே நான் என்ன செய்வேன்? எழுப்புவேன். நீங்கள் ஒருவேளை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிக்குமேயானால் பாருங்கள், நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்படலாம். ஆனா பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அதுபோல அவனவன் தன் வரிசையில என்ன செய்வான்? உயிர் தெழுவான். அல்லேலூயா. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். அவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்.
அன்பு தேவ பிள்ளைகளை, ஆனபடினாலே எந்த ஒரு மனுஷனும் தன் சொந்த முயற்சியினாலோ அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. எந்த ஒரு மனுஷனும் அவன் தனக்கு அந்த அந்த விலை உயர்ந்த நித்திய ஜீவனை, தனக்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை வைத்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. லூக்காவில் வாசிக்கிறோம், அப்படி ஆனால் யார் ரட்சிக்கப்பட முடியும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20 அந்த கீழே வாசிக்கும் பொழுது 26 வாசிங்களேன். அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட முடியும்? அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட முடியும்? ஐயா, ஆமீன், ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற மனுஷன். சிலவங்க எல்லாம் பாருங்க, ஆமீன், பாருங்கள், யார் ரட்சிக்கப்பட முடியும்? பைபிள் படியெல்லாம் நடக்க முடியுமா? சில ஆட்கிட்ட சுவிசேஷம் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, வேத வசனத்தின்படி நடந்தா உங்களுக்கு பரலோகம், பைபிள் சொல்லபடி எல்லாம் நீங்க நடந்துருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமீன், பாருங்கள், இவங்களை கேட்கிறாங்க இயேசுவிடத்தில். அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட முடியும்? அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார் 27வது வசனம், அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவர் சிலருக்கு மேல பிரியமா இருக்கிறார். யாருக்கு மேல பிரியமா இருக்கிறார்? தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மேல கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு இந்த சண்டே காலையில சர்ச்சில் வந்து நீங்கள் பயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறீங்க. இதே போல உங்க வீட்டில் தினமும் ஒரு நேரமாவது வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கூடி பாடி சோத்திரம் பண்ணி ஆமீன் ஆண்டவரை சேவிப்பீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு மேலேயே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாரும் அழிந்தாங்க. நோவா தன் குடும்பமாய் காப்பாற்றப்பட்டான். ஆண்டவருக்கு பயந்து அன்னிதினம் அவருடைய பாதத்தில் இருந்து வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளையே, ரொம்ப பிஸியான ஷெடியூலாக இருக்கலாம், ஆனாலும் அதில் கொஞ்ச நேரம் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. ஆண்டவருடைய அந்த மகிமையான அனுபவத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவன் வந்து பாருங்கள், அவனுடைய 28ல் உடனே பாருங்க, பேதுரு அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. பேதுருக்கு ஒரே அங்கலாய்ப்பு. அப்படின்னா ஆண்டவரே, நாங்களும் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடைக்குமா? எங்க காரியம் என்ன? பேதுரு வந்து மனசுக்குள்ள எதையே வச்சிருக்க மாட்டார், அப்படிதானே? உடனே கொஸ்டின் கேட்கிறார், ஆண்டவரே, படகை விட்டுட்டு வந்தேன், வலையை விட்டுட்டு வந்தேன், தொழிலை விட்டுட்டு வந்தேன், ஆண்டவர் திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு. இந்த வாலிபனை பார்த்து, இந்த ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் சொன்னோன்னு பாருங்க, இவருக்கு ஒரு தயக்கம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. இன்றைக்கும் நீங்கள் காலையில் உங்களுக்கு நிறைய ஒரு கொஸ்டின் இருக்கலாம். இயேசுவை சேவிப்பதற்காய், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்காய் என் சொந்தங்களை விட்டுட்டு வந்தேன், என் ஊரை விட்டுட்டு வந்தேன், நிறைய நம்பிக்கைகளை விட்டுட்டு வந்தேன். பல கொஸ்டின் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அதுக்கு சொல்லுகிற ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரனையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும், ஆமென், அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் ஒரு மனுஷன் எதையெல்லாம் விடுகிறானோ, எதையெல்லாம் இழக்கிறானோ. சிலர் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால, நேற்றைய தினத்திலும் ஒரு சபைக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அப்போ பாருங்கள், அங்கே ஒரு குடும்பம், இன்னைக்கு அந்த பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஒரு கிராமத்திலேருந்து அவங்க எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை சேவிக்க வந்தார்கள். லாஸ்ட் மந்த் தான் அவங்க புருஷன் இறந்தார். 3 பிள்ளைங்க. அவங்களுக்கு வந்து பாருங்கள், ஒரு தொழிற்ஸ்தலம், ஒரு சூப்பர் மார்க்கெட் கீழே இருக்குது, மேலே ஒரு ஃபைனான்ஸ் இருக்குது, இப்படி கர்த்தர் அவங்களை நடத்துகிற. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, அவங்க இப்படி ஆவிக்குரிய சபைக்குள்ளே வந்ததுனால, அந்த ஊரில் எல்லாரும் சொல்லி வச்சது போல் யாரும் அந்த கடைக்கு என்ன செய்யலை, போகலை. அப்படி பயங்கரமான ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. அந்த நெருக்கடியின் மத்தியிலும் அந்த வாலிப தங்கச்சி, அவங்க வீட்டில் உள்ள அந்த மூத்த பிள்ளை, நான் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க அவருக்கு கரங்களை உயர்த்தி அந்த குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கிருபை கூட இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் அநேகரை சிலரை இழக்கிறாங்க, சிலரை ஒதுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், இம்மையிலும் மறுமையிலும். அந்த 2 வார்த்தை வருகிறது, நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த 2 வார்த்தை அங்கே வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இம்மையிலும்
அதிகமானவைகளையும். ஆமென். கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்க புறப்பட்டதுனால சிலரை இழந்திருக்கலாம். சிலர் உங்களே ஒருவேளை நான் சொன்ன குடும்பத்தை போல சிலர் ஒதுக்கி வைக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுகிற ஒரு சத்தியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சத்தியம் இம்மையிலும். ஆமென். சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர்லாம் பாருங்க, சில சொந்தங்கள் அளவட்ட சிலர்லாம் நம்மளை போலியாகத்தான் சிரிப்பான். மனசில் நினைச்சிட்டு நம்ம நன்மைகளை நினைச்சு சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அல்லேலூயா. ஆனால் அன்பு தேவப்பிள்ளைகளே, உங்களை யதார்த்தமாய் உங்கள் நன்மைகளை பார்த்து சந்தோஷப்படுகிற நட்புகளை கர்த்தர் தருவார். எத்தனை ஒரு கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்கள் பிறக்கிற சந்ததிகள் யதார்த்தமாய் உங்களை நேசிக்கிற சந்ததிகளை தருவார். உங்க வீட்டுக்குள்ள வருகிற மருமக்கள்கள் உண்மையாய் உங்களை நேசிக்கிறவர்களை தருவார். அல்லேலூயா. சத்தமா கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், இம்மையிலும் அதிகமானவைகளையும் ஆஸ்திகளை தருவார். எது இல்லைன்னு சொல்லி உங்களை அற்பமாய் பேசுகிறாங்களோ அதை தருவார். அப்போ பாருங்க, முதல் பட்டியல்ல இம்மையிலும் சொல்லல, எதெல்லாம் சொல்லப்படுகிறது? வீட்டையாவது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு வீட்டை ஒன்றும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொத்தை மாற்றி எழுதின பெற்றோர்களை எனக்கு தெரியும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு சொத்து ஒன்றும் தரமாட்டேன், உனக்கு வீடு ஒன்றும் தரமாட்டேன்னு தூக்கி வெளியில் விரட்டி விட்ட குடும்பங்களை தெரியும். கடைசி நாட்களில் அந்த தகப்பனார் தாயார் யார்கிட்ட போய் தெரியுமா தஞ்சம் புகுந்தாங்க? அதே மகன்கிட்ட. ஏன்னா ஆண்டவர் அவரை அவ்வளவு ஆசீர்வதித்து வைத்தார். நம்முடைய மாவட்டத்தில் அப்படி துரத்தப்பட்ட ஒரு சகோதரர், ரெண்டாவது அவர் கேரளாவில் போய் செட்டில் ஆகினார். அங்கே நல்ல ஆவிக்குரிய சபையில் ஆராதித்தார். ரெண்டாவது ஒருக்க வீட்டுக்குள்ளே அந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே அப்போ 2-3 கார் தான் அப்படிப்பட்ட கார் இறங்கியிருந்து, அவ்வளோ காஸ்ட்லியான காரில் அவர் வீட்டுக்கு முன்னால் வந்து இறங்கினார். இப்போ அவருடைய தம்பி அவரை கண்டோன்னு, அண்ணா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்தார். ஆமீன். பாருங்கள், அவர் அவ்வளோ வெல்கம் பண்ணி வரவேற்றார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த சமுதாயம் அவரை துரத்தி தள்ளினது. ரெண்டாவது அவங்க வீட்டு கல்யாணத்தில் நீ தான் வரணும், நீ தான் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி வருந்தி அழைத்தாங்க. கரங்களை வீட்டு அல்லையா சொல்லுங்களேன். பூர்வீக ஷேர் கொடுக்கல, வீடு கொடுக்கல. ஆண்டவர் இன்னைக்கு அவருக்கு அவ்வளவு ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். அன்பு தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவனை சொந்தரிக்கும்படியாய் நம்ம எதுக்காக சபைக்குள்ள வரோம்? இந்த ஒரு சின்ன சபையில வந்து சேர்றதுக்காக அல்ல. ஆமென். நித்திய ஜீவனை சொந்தரிப்பதற்காக. கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆமென் பாருங்கள், நித்தியத்தை நாம் எங்கே கழிப்பதற்காக? ஹெவன்ல கழிக்கணும். ஹெல்ல கழிக்கிறதுல எங்கே கழிக்கணும்? ஹெவன்ல, சொர்க்கத்தில் கழிக்கணும், பரலோகத்தில் கழிக்கணும். அதுக்கு தான் சபைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். ஆமென். அப்போ இயேசுவினுடைய நாமத்துக்காக, ஆமென், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக எதெல்லாம் நீங்க விட்டீங்களோ, சிலவங்க எல்லாம் பெரிய கோயிலெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க உண்டு, பெரிய திருவிழாக்கள் எல்லாம் விட்டுட்டு வந்தவங்க உண்டு. சிலவங்க இங்கேயும் அங்கேயும் காலை வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மதில் மேல் இருக்கிற பூனையை போல இருக்கக்கூடாது. இங்க வாய்ப்புண்டுனா இங்க, அங்க வாய்ப்புண்டுனா அங்க. அப்படி இல்லை. ஆண்டவருக்காக எப்படிப்பட்டவங்க தேவை தெரியுமா? வெள்ளிக்கிழமை பவுலை குறித்து 2 காரியம் சொல்லேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு ஐக்கியமா இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவிட்டே இருக்கணும். இப்படி சொல்லுவாங்க, இந்த என்னது, நகமும் சதையும் போல, ரெண்டையும் பிரிக்க முடியுமா? இதே போல கிறிஸ்துவோடு ஒட்டிடணும். ஆமென். இதை கூட ஒருவேளை என்ன செய்திடலாம், பிரிச்சிடலாம். ஆனால் நம்மளை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அவ்வளோ ஒரு வைராக்கியம், அவ்வளோ ஒரு ஆமென். அந்த கிறிஸ்து அன்பு எதுக்கு சிலவங்க இதெல்லாம் சிலதெல்லாம் வெறுக்கிறாங்க, சிலதெல்லாம் தூக்கி போடுறாங்கன்னா ஒரே ஒரு காரியம் தான், அந்த இயேசுவின் அன்பு. நான் பாவியா இருக்கும் பொழுதே இயேசு எனக்காக சிலுவையிலே பலியானா, அப்படி இரத்தத்தை எல்லாம் சிந்தினா. நிறைய பேர் பாருங்க, பெரிய ஆஸ்தி உடையவர்கள்லாம், சிலவங்கெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. எதுக்குன்னா ஒரே ஒரு காரியம்தான், என் இயேசு கிறிஸ்து அவ்வளவு மகிமையானவர், அவ்வளவு உன்னதமானவர், எனக்காக ஆமீன் எளிமையா இந்த உலகத்தில் என்ன செய்தார், வந்தார். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஐஸ்வர்யங்கள் வர வர வர, ஐஸ்வர்யங்களே நாம் விருத்தி அடைய அதை நம்ம பாதத்துக்குள்ள எப்படியாவது கொண்டு வர பார்க்கணும். எதை புரியலையா? அதை ஒரு பொருட்டா நினைக்க கூடாது. ஆமென். பயப்படுறீங்களோ? இப்போ சிலவங்கெல்லாம் முழு மூச்சா ஒரே ஜபம், ஒரே இது, என்ன எப்படியாவது என்னை எப்படி மாற்றணும், ஐஸ்வர்யவானாய் மாற்றணும், என்னை செல்வந்தனாய் மாற்றணும். ஆண்டவர் தருவார்.
ஆமென். அதுல சந்தேகமே இல்லை. ஆமென். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பா, நம்மளை பெருக பண்ணுவான். ஆனா பணம் வர 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 அது ஒரு விஷயமா நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது என்கிற சத்தியம் நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது.